ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர் சானர். கடந்த 2 செஞ்சுரியில மனுஷங்க நிறைய ரிமார்க்கபிள் திங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் ஸ்மார்ட் போன், ஸ்பேஸ் ஷிப்ஸ், இன்டர்நெட் அப்படின்னு நம்மளோட மூதாதையர் கனவுல கூட திங்க் பண்ணி பார்க்க முடியாத விஷயங்களா இன்னைக்கு நிஜ லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நிஜம். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட சில இன்கிரெடிபிள் இன்வென்ஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏஐ கேமரா, பார்க்கிங் ரோபோட் அப்படின்னு எல்லா விஷயமும் உங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். அதுலயும் நம்பர் 1 நான் சொல்லியிருக்கிற ப்ராடக்ட் நம்மளோட மார்னிங் ரொட்டீன்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனையே ஏற்படுத்த போகுது. அதனால இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10 பார்க்கிங் ரோபோட். நம்ம சிட்டில ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா, அதுவும் கார்ல போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கலே பார்க்கிங் கண்டுபிடிக்கிறது தாங்க. அதுவும் ரொம்ப பிஸியான மாலுக்கெல்லாம் போயிட்டா பார்க்கிங் கண்டுபிடிக்கிறதுலேயே பாதி நாள் போயிடும். இதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் டெக்னிஷியன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆட்டோமேட்டட் பார்க்கிங் ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாட் போர்ட் மாதிரி இருக்கிற ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்காக உங்க காரை பார்க் பண்ணிடும். சைனால தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க பார்க்கிங்க்கு போய் இந்த ஸ்டாண்ட் மேல வண்டி நிறுத்திட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த ரோபோட் சென்சார்ஸ் மூலமா அவைலபிளா இருக்கிற பார்க்கிங் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சு உங்க காரை நகர்த்திட்டு போய் தேவையான மாதிரி திருப்பி பார்க் பண்ணிடும். உங்களோட டிக்கெட்ஸ் மூலம் உங்க கார் எங்க பார்க் ஆயிருக்குன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ரோபோவே உங்க காரை திருப்பியும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். அப்படின்னா இனிமே இந்த மாதிரி பார்க்கிங் ஜீனியஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்பர் 9 வெயின் ஃபைண்டர். ஹாஸ்பிட்டலுக்கு போய் மேக்ஸிமம் எல்லாருமே பிளட் டெஸ்ட் பண்ணிருப்போம். வெயின்ல ஊசியை குத்தும் போது ஒரு வலிக்குமே. அப்பப்பா, அதுவும் எங்களை மாதிரி கொஞ்சம் உடம்பா இருக்கிற ஆளுங்களுக்கு சீக்கிரமா வெயின் கிடைக்கவும் செய்யாத. அப்போ குத்தி குடஞ்சு எடுத்துடுவாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த வெயின் ஃபைண்டர். இந்த சின்ன மெஷின்ல இருந்து வர்ற இன்ஃப்ராரெட் லைட்ஸ் வச்சு வெயின் எங்க இருக்குன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இன்ஃப்ராரெட் லைட்ஸ்ல பார்க்கும்போது இந்த மாதிரி வெயின் எங்க இருக்குன்னு கிளியரா நம்மளால பார்க்க முடியும். அதனால இனிமே வெயின் எடுக்கிறதுக்காக கை பஞ்சர் ஆகிறதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்பர் 8 ஏஐ கேமரா. இப்ப இருக்கிற மாடர்ன் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் கேமராஸ்கே சவால் விடுற அளவுக்கு குவாலிட்டியான இன்பில்ட் கேமராவோட தான் வருது. அதுல இன்னும் ஏஐயும் கலந்தா எப்படி இருக்கும்? இந்த கேமராக்கு பேர் தான் பாராகிராபிகா. இது ஒரு டெக்ஸ்ட் டு இமேஜ் கேமரான்னு சொல்றாங்க. அதாவது இந்த கேமரா நீங்க போட்டோ எடுத்தா அது போட்டோ மட்டும் எடுக்காதாம். அந்த போட்டோ எடுக்கப்பட்ட டைம், லொகேஷன், அப்ப அந்த இடத்துல இருந்த வெதர் கண்டிஷன், அது மட்டும் இல்லாம அந்த சரௌண்டிங்ல அப்ப வேற என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீடைலான டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்டும் கொடுத்துருமா. இன்னும் நீங்க தெளிவா போட்டோ எடுக்கிறதுக்காக இதுல 3 டயல்ஸும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயல வச்சு ஃபோக்கல் லென்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செகண்ட் டயல வச்சு போட்டோ எவ்வளவு கிளியரா இருக்கணும், லைட்டிங் பிரைட்டா இருக்கணுமா, டல்லா இருக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேர்ட் டயல வச்சு ஏஐ கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்டோட டெப்த்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டீடைலான டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். நம்பர் 7 ஸ்லைட் வாக்கர்ஸ். இது ஒரு நியூ ஜெனரேஷன் ரெவல்யூஷனரி ஃபுட் பாருங்க. இதை நம்ம போட்டுக்கிட்டா எப்பவும் நம்ம நடக்கிற ஸ்பீடை விட 21% அதிக ஸ்பீடா நடக்க முடியுமா? இந்த ஷூவோட சோலுக்குள்ள மாட்டி இருக்கிற இந்த சிப் தான் இந்த மாதிரி நம்மளோட வாக்கிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இப்ப இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்ட மாதிரி எல்லா இடத்துக்கும் கரெக்டான டைமுக்கு போயிட முடியும். நம்பர் 6 நீ சீட். கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னாலே முட்டி போட்டு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுலயும் கார்டனிங் மாதிரி வேலை செய்யும் போது கால் முட்டியே கழண்டு விழுந்துற மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸை விட பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ற மேல்ஸுக்கு இந்த கண்டுபிடிப்பு நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த நீ சீட்டை இந்த மாதிரி காலில் மாட்டிக்கிட்டா எங்க வேணும்னாலும் ஈஸியா உட்காந்து வேலை செய்யலாம். இதோ இப்படி முட்டி போட்டு நம்மளோட சீட்டை இந்த சீட் மேல வச்சுக்கலாம். அப்ப நம்ம காலும் வலிக்காது, ஈஸியா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி டைல் ஒர்க்கர்ஸ், பெயிண்டர்ஸ்க்கு எல்லாம் இது நிஜமாவே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5 ஜெலிஃபோன். இப்ப இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸே ரொம்பவே அட்வான்ஸ்டா தான் போய்கிட்டு இருக்கா. வயர்லெஸ்ஸா சார்ஜ் போடுறது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சு போன கையில கூட தொடாம பே பண்றது அப்படின்னு ரொம்பவே அட்வான்ஸ்டா தான் இருக்கு. இதை விட இன்னும் என்ன அட்வான்ஸ்டா வரப்போகுதுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். ஃபியூச்சர் டெக்னாலஜி பத்தி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குதுன்னு பார்க்கலாம். Your time starts now. என்னங்க கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, நானே சொல்லிடுறேங்க. கார்னிகி மெலான் யூனிவர்சிட்டி சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் ஃபங்க்ஷனல் போன் ஸ்கிரீன்ஸை டிசைன் பண்ணிருக்காங்களாம். இந்த போன்ஸை நீங்க டச் பண்ணும்போது பட்டன் போன்ஸை டச் பண்ற மாதிரி ஸ்கிரீனோட ஷேப் மாறுமாம். இந்த ஸ்கிரீன்ல ஃபில் பண்ணிருக்கிற ஃப்ளூயிட்ஸ் தான் இந்த மாதிரி ஸ்கிரீன் ஷேப்பை மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. நல்ல கண்டுபிடிப்பு மாதிரி தான் தெரியுது. என்னவா இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்தா தானே அதோட ஃபீட்பேக் என்னன்னு தெரியும். நம்பர் 4 சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர். எங்கேயாவது வெளியில கிளம்புறப்பதான் போன்ல சார்ஜே இருக்காது. பேட்டரி சேவர் ஆன் பண்ண சொல்லி போன் கதறிக்கிட்டு இருக்கும். சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போலான்னு பார்த்தா போன் ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். அப்ப வரும் பாருங்க ஒரு கடுப்பு. உங்களுக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். இந்த ப்ராப்ளம்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக தான் ஸ்டோர் டாட் அப்படிங்கிற கம்பெனி இந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சார்ஜர்ஸ் அப்புறம் பேட்டரிஸ் உங்க போனை 30 மினிட்ஸ்லயே ஃபுல் சார்ஜ் பண்ணிடுவாங்க. இருங்க, நான் 30 மினிட்ஸ் நான் சொன்னேன். ஐம் சாரிங்க, 30 செகண்ட்ஸ்லயே ஃபுல் சார்ஜ் பண்ணிடுமாம். நானோ பார்ட்டிகல் சிலிகான் ஹைபிரிட் அப்படிங்கிற டெக்னாலஜி வச்சு தான் இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் பேட்டரிஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 3 இனோமேக் ஷூஸ்.
இது பார்வை குறைபாடு இருக்கிற மக்களுக்காக ஸ்பெஷலா கண்டுபிடிக்கப்பட்ட டிவைஸ். இந்த டிவைஸை நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிற சென்சார் 13 feet டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிற திங்ஸ் டிடெக்ட் பண்ணி உங்களை அலர்ட் பண்ணிடும். இந்த ஷூவை போட்டுருக்கிறவங்க ஏதாவது ஒரு பொருளுக்கு பக்கத்துல போனா இந்த டிவைஸ் உடனே வைப்ரேட் ஆகி அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துரும். இதுல லைட்ஸ் கூட இருக்காம். பார்வை இல்லாதவங்களுக்கு எதுக்கு லைட்ஸ்ன்னு கேக்குறீங்களா? இப்ப எல்லாம் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கண்ணு முன்னே தெரியறதுல போனை பார்த்துக்கிட்டே குமிஞ்சு நடந்து போறவங்களுக்கு எதிர்த்தாப்புல மாற்றுத்திறனாளி வராங்க அப்படின்னு அலர்ட் பண்றதுக்காக தான் இந்த லைட். இதுல இருக்கிற ப்ளூடூத் மூலமா இதை போன் கூடவும் கனெக்ட் பண்ணிக்க முடியுமா. இதை வச்சு இதோட சென்சிட்டிவிட்டி அப்புறம் ரேஞ்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா. நம்பர் 2, பர்சனல் ஏர்பிளைன். ஏரோப்ளைன்ல டிராவல் பண்றது என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா செக்கிங்க்கு வெயிட் பண்றது, பேகேஜ் அலவன்ஸ் இதெல்லாம் நினைச்சாதான் கொஞ்சம் கடுப்பாகுது. அப்பெல்லாம் நமக்குன்னு ஒரு பிரைவேட் ஏரோப்ளைன் இருந்தா இந்த மாதிரி தொல்லையெல்லாம் இல்லாம நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துல பறந்து போகலான்னு தோணும். சீக்கிரமாவே பிளையிங் கார்ஸ் புழக்கத்துக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. மாடல் 3 MVP இது ஒரு 2 seat ஸ்போர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட்ங்க. மைக் வெயின்ஸ்டேகன் அப்படிங்கிறவர் தான் இது டிசைன் பண்ணிருக்காரு. MVP ஏரோ அப்படிங்கிற கம்பெனி தான் இதை மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த ஏர்கிராஃப்டை வச்சு நம்ம லேண்ட், வாட்டர், ஏர், ஸ்னோ அப்படின்னு எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணிக்க முடியுமா. இடத்துக்கு தகுந்த மாதிரி இதோட ஸ்ட்ரக்சரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா. கார்பன் ஃபைபர் அப்புறம் ஃபைபர் கிளாஸ் அப்படிங்கிற 2 மெட்டீரியல்ஸை வச்சு தான் இந்த ஏர்கிராஃப்டை தயாரிச்சிருக்காங்க. இந்த 2 மெட்டீரியல்ஸும் ஸ்டீல்ஸை விட ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்றாங்க. இந்த மெட்டீரியல்ஸை பொதுவா ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்குறதுல தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இதோட ஆவரேஜ் ஸ்பீட் 120 mph சொல்றாங்க. அப்புறம் 450 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குமாம். 2014ல இதை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. 2017ல இதோட விலை $60,000 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா MVP ஏரோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி ரேடியோ சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சர் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு மட்டும் தான் தெரியல. நம்பர் 1, ஆட்டோமேட்டட் காஃபி மக். நான் இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பா வாங்க போறேங்க. ஏன்னா எங்க வீட்டுல காஃபி போட சொல்லிட்டு தான் ரொம்ப முக்கியமான வேலையா தோட்டத்துக்குள்ள போயிடுவாங்க. வந்து பார்த்தா காஃபி ஆறி இருக்கும். அப்புறமா திரும்ப சூடு பண்ணணும். இது பகவதி படத்துல வடிவேலு டீ போட்ட கதை தான். ஆனா இந்த காஃபி கப்ல நீங்க காஃபியை ஊத்தி வச்சுட்டு டெம்பரேச்சரை செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா காஃபியை அதே டெம்பரேச்சர்ல வச்சுக்குமாம். நீங்க இது சார்ஜ் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் தீர்ற வரைக்கும் காஃபியை ஆறவே விடாதாம். ஆனா மறந்து போய் கூட இதை ரெகுலர் மக்ஸ் மாதிரி மைக்ரோவேவ்ல வச்சிடக்கூடாது. அப்புறமா உங்களோட $200 அவுட். ஆமாங்க, இதோட விலை வெறும் $200 தான். விலை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சைனாக்காரன் சீக்கிரமாவே இதோட ஃபர்ஸ்ட் காப்பியை ரிலீஸ் பண்ணிடுவான். அப்புறம் நம்மளும் ஈஸியா வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.